நீங்க அதிகாரம்னு சொல்றீங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். ஆமா, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னா அந்த அம்மா திருநெல்வேலியில பேசுறாங்க. ம். நான் தேனியில பேசுறேன். அந்த அம்மா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்களுக்கு ஈழம் தவிர வேற என்ன தீர்வுன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்ப என் இனத்தை கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ், கூட நின்னுகிட்டு இருக்கு திமுக. அப்ப இதை வீழ்த்தணும் போது அந்த அம்மா சொல்லுது, ஒருத்தன் கேட்கிறான், நீ எப்படி ஈழத்தை இங்கிருந்து அடைவாயின்னு. நான் பிரதமரா வந்தால், அதிகாரத்துக்கு வந்தால், நீ எப்படி ராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரிச்சியோ அப்படிதான் நான் பிரிப்பேங்குது இந்த அம்மா சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும்னு. இந்த அம்மா சொன்னதுக்கு, நான் சொன்னதுக்கு எல்லாம் விமர்சிந்தான். எங்க அண்ணன் நடேசன், அவர் தான் அரசியல் துறை பொறுப்பு, கடிதம் எழுதி அந்த அம்மாவுக்கு நன்றின்னு எழுதுனது கடிதம் இருக்கு. ரொம்ப எல்லாரும் போயிட்டு இருந்தா, ஐயா மைத்திரேயன் இப்ப திமுக சேர்ந்திருக்காருல, இந்த வர மேயர் ஜெயலலிதா பாராட்டி எல்டிடி அனுப்புன, விடுதலை புலிகள் அனுப்புன கடிதம்னு இருக்கு. அது இப்போ கூட இருக்கு, வலைவெளியில நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க இலை மலர்ந்தா இளம் மலர், அதான் நீ வந்தால் மலர்ந்தால். இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பிகிட்ட, நான் வந்தால் இதை செய்வேன்.